மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை எங்களுக்காக மன்னித்தரும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய ராஜ்யம் வளர என்றும் என்றும் நிலைத்திருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய ஆராதனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை. மாற்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதி தருவாராக. Today's scripture reading is taken from Mark chapter 4, verse 33 to 41. Mark chapter 4, verse 33 to 41. With many familiar parables, Jesus spoke the word to them as much as they could understand. He did not say anything to them without using a parable. But when he was alone with his disciples, he explained everything. That day, when evening came, he said to his disciples, let us go over to the other side. Leaving the crowd behind, they took him along just as he was in the boat. There were also other boats with him. A furious squall came up, and the wave broke over the boat so that it was nearly swamped. Jesus was in the stern, sleeping on a cushion. The disciples woke him and said to him, Teacher, don't you care if we drown? He got up, rebuked the wind, and said to the wave, Quiet, be still. Then the wind died down and it was completely calm. He said to his disciples, Why are you so afraid? Do you still have no faith? They were terrified and asked each other, Who is this? Even the wind and the wave obey him. May the good Lord bless his holy word. Amen. Amen. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாம் இந்த ஜூம் மூலமாக இன்றைய ஆராதனையில் பங்கு பெறுகிறோம். இன்று ஒரு விசேஷித்த நாள். ஆராதனையில் பங்கு பெறும் ஒரு நாள். அதோடு கூட அன்னையர்களை வாழ்த்தும் ஒரு நாள்.
அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் ஒரு நாள். எல்லா அன்னையர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுகம் பலன் தந்து இன்னும் அதிகமாக உங்கள் குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு இருளிலும் கர்த்தரை நேசியுங்கள். Trust God even in darkness. ஒரு வகையிலே நாம் இந்த நாட்களிலே ஏதோ ஒரு விதத்திலே எதற்காகவோ கர்த்தர் நம்மை இந்த இருளான ஒரு கட்டத்திலே நடத்தி வருகிறார் என்ற எண்ணங்கள் அநேகருக்கு இருக்கின்றது. ஒரு வகையிலே இந்த கட்டுப்பாட்டுக்குள் நாம் நடக்கும் பொழுது அது ஒருவேளை இருளாகத்தான் காணப்படும். இப்படி நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படும் பொழுது வாழ்க்கையில் ஒரு உற்சாகமின்றி ஒரு சோர்வு ஏற்படுகிறது. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிஷனரி நியூஸ் லெட்டர்ல ஒரு செய்தி வாசித்தேன். இதில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு பெரு என்று சொல்லப்படுகிற சவுத் அமெரிக்க ஒரு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அந்த நாட்டில் ஒரு கிராம பகுதி, மலைப்பகுதியிலே ஒரு மிஷனரியாக ஒரு மிஷனரி திருப்பணி ஊழியர் திருப்பணி அநேக ஆண்டுகள் செய்து கொண்டு வந்தார். ஆனால் அந்த நாட்கள் ஒரு நாள் திடீரென்று இரவிலே ஒரு பூமி அதிர்ச்சி earthquake ஏற்பட்டு அந்த பட்டணம், கிராமம், மலைப்பகுதி மிக சேதமடைந்து அந்த பெரிய கட்டடமான அந்த ஆலயம் கூட சாய்ந்து அருகில் இருந்த போதகருடைய இல்லத்திலே அவருடைய மனைவியும் ஒரே மகளும் அந்த கட்டடத்துக்குள் அமர்ந்து அங்கே மரித்து போனார்களோ உயிரோடு இருக்கிறார்களோ என்பது தெரியாமல் இருந்த ஒரு சம்பவம். பிறகு ஒவ்வொன்றாக அந்த கற்களை எடுத்து பார்த்த பொழுது போதகருடைய மனைவியும் மகளும் இறந்து அந்த இடுபாடுகளுக்குள் கிடந்தார்கள். அந்த போதகருக்கு இது ஒரு பெரிய கடினமான ஒரு கட்டம், வேதனையான ஒரு கட்டம். எல்லாரும் நினைத்தார்கள் இவர் மிஷனரி ஊழியத்தை விட்டு போயிடுவார். ஆனால் எல்லா அடக்கங்கள்லாம் முடிந்து வந்த பிறகு அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார். அவர் ஆண்டவரை பார்த்து, நான் உமக்கு ஊழியம் செய்த, நீ என்ன இப்படி என்ன நடத்தி விட்டீர் என்று கேட்கவில்லை. விசுவாசத்தோடு அவர் என்ன செய்தார், மனைவியும் மகளையும் அடக்கம் செய்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து, அந்த நாட்களிலே அந்த மலை பிரதேசங்களில் எந்த ஒரு வாகனத்திலும் பிரயாணம் செய்ய முடியாது. அந்த இடத்திலே அவர்களுக்கு பிரயாணம் செய்வதற்கு கழுதை மட்டும்தான் இருந்தது. அப்படி ஒரு கழுதை மேலே அவருடைய பொருள்கள் எல்லாம் வைத்து அவர் கழுதை மேலே ஏறி அவர் கிராமமாக போக ஆரம்பித்தார். மீண்டும் என்னை இந்த இருளான நாட்களிலே உபயோகியும், ஏனென்றால் நீர் உலகத்தின் ஒளியாயிருக்கிறீர் என்று அவர் ஊழியத்தை தொடர்ந்தார். நாம் வாசிக்க கேட்ட பாகத்திலும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பயந்து புயல் வரும் பொழுது, சீர்காற்று அடிக்கும் பொழுது, அலைகள் மோதும் பொழுது பயந்து ஆண்டவரிடத்தில் ஓடுகிறார்கள்.
ஆண்டவர் கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? Where is your faith? Jesus asked. நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமான வாழ்க்கையா இருக்கணும், சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கணும், எந்த ஒரு வியாதி வியாகுலம் எந்த ஒரு கஷ்டமும் வராத ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அப்படி விரும்புவது பாவம் அல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சுமூகமாக போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் கூட திடீரென்று ஏதாவது ஒரு விபத்து ஏற்படலாம், துக்கம் ஏற்படலாம், துயரம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை அசைக்கக்கூடும். என்னுடைய வாழ்க்கையில நான் ஆரம்ப காலத்தில் நான் மாநாட்டுக்கு தலைவராக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு காரியம் ஏற்பட்டது. அப்பொழுது இருந்த அத்தியட்சர் பிஷப் சிஎன் ஃபாங், அவர் ஆண்டவரை பல ஆண்டுகள் கடினமான இடங்களிலே ஊழியம் செய்து கடைசியிலே கர்த்தர் அவரை மெதடிஸ்ட் திருச்சபைக்கு அத்தியட்சராக உயர்த்தினார். இப்படிப்பட்ட காலத்திலே ஒரு நாள் அவருடைய மகன் ஜோயி ஃபாங் என்றவர் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியிலே தலைமைத்துவத்தில் இருந்தவர். ஒரு நாள் காலையிலே ஒரு மனிதன் அவருடைய ஆபீஸ் சென்று கதவை திறந்து அவருடைய ஆபீஸில் அவர் அமர்ந்து இருக்கும் வேளையிலே நேர்முகமாக அவரை சுட்டு கொன்று போட்டார். இளம் வயது. அப்படி உள்ள ஒரு நேரத்துல இந்த ஒரு சம்பவம் எல்லாரையும் அதிர்ச்சி செய்ய வைத்தது. யாருக்குமே இதை கேட்டது ரொம்ப அதிர்ச்சி. பிஷப் ஃபாங், அவருடைய மனைவி, அவருடைய மகள், இன்னொரு மகன், யாவருமே மிக அதிர்ச்சியில் இருந்த ஒரு நேரம். கேள்விப்பட்டதோ நானும் சென்றேன். போய் பார்த்து அவர்களோடு ஜெபித்து அவர் அடக்க ஆராதனையில் நான் மாநாட்டு தலைவராக இருந்ததுனால நானும் ஆங்கில மாநாட்டு தலைவருமாக அந்த அடக்க ஆராதனை நடத்தினோம். அது ஒரு இருளான ஒரு நேரம். வந்தவர்கள் யாவருமே கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தார்கள். ஆனால் பிஷப் ஃபாங் அவருக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை, உலகத்தின் ஒளியான இயேசு கிறிஸ்து எந்த இருளையும் நீக்கக்கூடும் என்ற ஒரு சாட்சியாக அவர் தொடர்ந்து ஊழியத்துல மிக சிறப்பாக வழி நடத்தினார். ஓய்வு பெற்ற பிறகு ஒருவேளை அவர் இந்த துக்கத்திலே அப்படியே அமர்ந்துடுவார் என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் ஓய்வு பெற்ற உடனே அவர் சீன மாநாட்டினர் அவரை சீனாவுக்கு அனுப்பினார்கள். அங்கு போய் ஒரு 4 வருடங்கள் ஊழியம் செய்தார். பிறகு அது முடிந்தது. அவர் பர்மாவுக்கு வந்து பர்மாவில் இருக்கிற மியான்மர் இருக்கிற அநேக சீன மக்கள் மெண்டலே என்ற இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே போய் ஊழியம் செய்து பல சபைகளை ஸ்தாபித்தார். ஓய்வு பெற்ற பிறகும் ஊழியத்துல உறுதியா இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அதனால் நமக்கு ஏற்படுகிற எந்த இருளான காரியங்களானாலும் உலகத்தின் ஒளியாகிய நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறவர் நமக்கு புது பலன் கொடுக்கிறார். இருளிலும் அவரை நாம் சேவிக்கலாம், இருளிலும் அவருக்காக சந்தோஷமாக ஜீவிக்கலாம். ஆனால் இவ்விதமான சில கஷ்டங்கள், வேதனைகள், விசேஷமாக இந்த நாட்களிலே இந்த கோவிட் தாக்குதலினால் அநேகர் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
இதில் கடினமான சில கேள்விகள் தான். இந்த சம்பவத்திலே கர்த்தர் எங்கு இருக்கிறார்? Where is God in this situation of darkness, fear, anxiety, worry? Where is God? கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த கேள்வி, does he care for me? வேலையிலிருந்து இருக்கிறேன், சம்பாத்தியம் இல்லை, பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து கவலையாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் கவலைப்படுகிறார். does he care? மூன்றாவது, இவ்விதமான இந்த இருளான காரியம், இந்த பயங்கரமான காரியத்தை அவர் எப்படி அனுமதிக்கலாம்? How can God allow this to happen? இதெல்லாம் நம்முடைய கேள்வி இல்லையா? அல்லது நான் என்ன தவறு செய்தேன்? What wrong did I do to go through this? இதுதான் நம்முடைய கேள்வி. பயங்கரமான கேள்விகள். சிலர் கர்த்தரை குறை சொல்லுகிறார். அவருடைய அன்பு நம்மை பாதுகாக்க வேண்டும், ஏன் இப்படி விட்டு விட்டார்? Why are we suffering? Why does God allow this to happen to me? மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க கேட்ட பாகத்தை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து சீஷர்கள் படகில் இருக்கும் பொழுது அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். A fierce storm threatened them. Does he really care? Does he really care? சீஷர்கள் இடத்துல வந்து, don't you care if we drown? நாங்கள் தண்ணீருக்குள் அமர்ந்து போவதை பற்றி நீங்க கவலைப்படலையா என்று கேட்கிறார்கள். நாம் ஒருவேளை இந்த கேள்வியை பார்த்து இந்த நிலைமையிலே நாம் என்ன சொல்வோம்? இவர்களுக்கு சீஷர்களாக அவரோடு கூட இருந்தவர்கள் அவர்களே இப்படி பயந்தார்களா என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். ஆனால் அதே காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, சில வேளைகளில் இப்படிப்பட்ட இருளான காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் ஏற்படும் பொழுது, அதிர்ச்சியான காரியங்கள் ஏற்படும் பொழுது நாம் நம்மை நாமே குறை சொல்லுகிறோம். Sometimes we blame ourselves for things that are happening. ஒருவேளை என்னுடைய கடந்த கால பாவம் என்னை பிடித்து கொண்டதோ, என்னை தண்டிக்கிறதோ என்று நாம் ஒருவேளை வருத்தப்படலாம். ஏனென்றால் நம்மை நாமே குற்றம் சொல்லிக் கொள்வது நமக்கு நடக்கின்ற இந்த காரியத்திலே எந்த ஒரு தொடர்பும் இல்லை. There is no connection between what is happening today and what is happened in our life. சில வேளைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சுகவீன வந்துட்டா, நான் என்ன செய்தேன், நான் என்ன பாவம் செய்தேன் என்று நாம் சில வேளை கேட்கலாம். அவனமாக நாம் பார்க்கும் பொழுது சில வேளைகளிலே சில பிரச்சனைகள் நம்மால் துவங்கப்பட்டது இல்லையா? சில வேளைகளில் நாம் தவறான காரியங்கள், தீர்மானங்கள் எடுத்திருக்கலாம். We might have done some poor choices in our lives that will lead us to some greater problems. பெரிய பிரச்சனைகளுக்கு நாம் செய்த தீர்மானங்கள் ஒருவேளை நம்மை இட்டு சென்றிருக்கலாம். ஆனால்
கர்த்தர் நமக்கு இந்த காரியங்களிலே என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியும். விசேஷமாக பழைய ஏற்பாட்டிலே வேதத்தில் உள்ள ஒரு பழைய புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம், The Book of Job, the oldest Bible story or life of a man. முதலாவது அதிகாரத்துல சாத்தான் தேவனுக்கு முன்பாக போய் இந்த உலகத்திலே உத்தமமான மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது யோபுவை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல, யோபுவை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். No one is like Job. No one is like Job. Remarkable explanation of Job's life by God himself. யோபு 1:8 பார்க்க. ஒவ்வொரு காலையிலும் யோபு எழுந்த பொழுது அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஏன்? அவனுடைய எண்ணத்திலே, அவனுடைய விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே இந்த காரியம் ஏனென்றால், நான் கர்த்தருக்கு கொடுப்பது, எந்த ஒரு வெகுமதியாக கொடுப்பது, ஊழியம் செய்வது, அவருக்கு நேரத்தை கொடுப்பது, மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது, இதுதான் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காணிக்கை. அப்போ அவன் என்ன நினைத்தான்? யோபு, இவன் கொடுக்கிற காணிக்கை, கர்த்தருக்கு இவன் கொடுக்கிற அறிக்கை என்னவென்றால், கர்த்தாவே, எனக்கு நீர் கொடுத்தது எல்லாம் உம்மிடத்துல இருந்து வந்தது, நான் சம்பாதிக்கல, எனக்கு உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது. Lord God, everything I am and everything that I have is yours, not mine. That's what we are saying to God when we offer our lives to Him, as we worship Him, as we bring our offerings to Him. We are telling God, Lord, this is not mine. This is what you gave, and I'm giving it back to you. Thankfully, I'm giving it to you for all the blessings that I have received. கர்த்தருடைய மகிமையை இது காட்டுகிறது. So Job is telling God, God, here is my marriage. God, here is my children, my wife, my business. Here is all my possession. All my life I offer to you. நான் உமக்கு கொடுக்கிறேன் என்றதெல்லாம் என்னுடையதல்ல. All belongs to you. So God calls Job blameless and upright. கர்த்தர் யோபை குறித்து சொல்லும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கமும் உள்ளவனாயிருக்கிறான். யாரு? யோபு. Job was complete and whole spiritually. He was emotionally. He was complete. உத்தமனும் சன்மார்க்கனுமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவனுடைய பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்துகிறான்.
என்ன பிள்ளைகள் இரவு முழுவதும் போய் எங்கேயாவது கிளப்ல பார்ட்டிங், ட்ரிங்கிங் இதெல்லாம் செய்து கொண்டு அவர்கள் தெரியாமல் பாவம் செய்து விடுகிறார்களோ என்று சொல்லி யோபுவின் உடைந்த இருதயத்தோட ஆண்டவரிடத்துல போய் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு காணிக்கை செலுத்துகிறார், பலியிடுகிறார். யோபுவின் நாட்களிலே யோபுவை அவனுடைய சந்ததியார், அவன் இருந்த இடத்தினர் உள்ள மக்கள் அவனை நேசித்தார்கள். ஆனால் அவன் அவனுக்கு உள்ள இருந்த ஒரு காரியம் என்ன, ஒரு ஆழமான ஆண்டவர் மேல் உள்ள ஒரு மரியாதை, a deep sense of reverence for God and what God has done for him. யோபுவுக்கு ஆராதனை என்பது ஏதோ ஒரு 10-15 நிமிஷம் பாடி துதிக்கிறது மட்டுமல்ல, 1 மணி நேரம் ஆராதனை செய்வது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக இருந்தது. He never forgot that what he has been called and what he knew about God and knew God was that it was all the time a time of worship, respecting, honoring, glorifying God. So he wanted his children to follow his example. அவனுடைய பிள்ளைகள் அவனை பின்பற்ற வேண்டும், அவன் செய்கிற காரியங்களை பின்பற்ற வேண்டும். So his life was praise, his life was gratitude, his life was a life of confession and humility. யோபுவினுடைய வாழ்க்கை ஒரு துதி வாழ்க்கை, ஒரு நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அவன் ஆண்டவரை அறிக்கை செய்தான், தாழ்மையோடு ஆண்டவருக்காக ஜீவித்தார். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது யோபுவின் வாழ்க்கையில் ஒரு இருளான காரியம் ஏற்பட்டது. ஆனால் அவன் அந்த இருளிலே சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நமக்கு ஏற்படுகின்ற காரியங்கள், நம்மை சுற்றிலும் நடந்து வருகிற காரியங்கள், இவைகளும் கடந்து போம் என்றுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உங்கள் விசுவாசம் எங்கே என்று சீஷர்களை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த அந்த சீஷர்களுக்கு அவர் கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? நம்மையும் பார்த்து கேட்பார். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்வது, இருளானாலும் என்னை விசுவாசிங்க. சிலுவையின் மரணத்தின் மத்தியிலே, பிதாவே எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டேன், இப்ப உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த இருளான நேரத்திலும் பிதாவை மறக்கவில்லை. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட இருக்கிறார். அவ்விதமான இருள் நமக்கு நேர்ந்தாலும் உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒளியாயிருப்பார். இருளிலும் அவரை வணங்குவோம், இருளிலும் அவரை ஸ்தோத்திரிப்போம், இருளிலும் அவரை விசுவாசித்து நடப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தலை வணங்கி ஜெபிப்போம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்து பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்கள் உள்ளத்திலே உம்முடைய ஆறுதலான வார்த்தைகள் எங்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சம்பவங்களிலும் உம்மை விசுவாசித்து நடக்க, உம்முடைய கரங்களை பற்றி கொண்டு நடக்க எங்களுக்கு கிருபை செய்தார். இந்த வேளையிலும் விசேஷித்த விதமாக கர்த்தாவே, துக்கத்திலும் துயரத்திலும் பலவிதமான கவலைகளிலும்
கஷ்டத்திலும் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள். கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் கர்த்தாவே எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கின்ற காரியங்களுக்கு மத்தியில் நீர் ஒளியாக எங்கள் மத்தியில் இருக்கிறீர். எங்களை நடத்துவே, எங்களை ஆசீர்வதிப்பே, எங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறேன். எந்த குறையும் இல்லாமல் எங்களை வழி நடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்தார்கள். தனிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்றிருக்கிற மக்களை நீர் தொட்டு ஆசீர்வதித்து, மகனே மகளே பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். உலகத்தில் ஏற்படுகின்ற காரியத்தை கண்டு அஞ்சாதே. புயலும் கடுமையான அலைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் மோதலாம், ஆனால் அவைகள் ஒன்றும் செய்யாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசியாயிரு, விசுவாசத்தோடு ஜீவி. ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. உன்னுடைய உறுதியான வார்த்தைக்காக, the words of assurance, we thank you, Lord, for you never leave us alone. You never leave us alone. You are God who loves, who cares, who loves. Thank you, Lord. Thank you. We praise you. We give you all the glory. In the matchless name of our Lord and Savior Jesus Christ, we pray. Amen. God bless you all. Shall we now receive the benediction? Now may the grace of our Lord and Savior Jesus Christ, love of God, our gracious and loving Heavenly Father, and the blessing and the sweet communion of the Holy Spirit be with each one of you, now and forevermore. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆறுதலும் ஆசீர்வாதமும் வழி நடத்தலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருந்து உங்களை காக்க கடவுது. Amen. God bless you. Have a good day. All mothers, God bless you in a very special way.